என்னோடய பேர் சிறுத்தை சிவா, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வெள்ளாளோடி கிராமத்தில் தமிழக அரசால் 1990 வந்து நிலமுழுப்பு சட்டத்தின் மூலமாக ஆதித்திராவிடர் பறையின மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக அந்த நிலமுழுப்பு சட்டத்தின் மூலம் இடம் எடுத்தாங்க. அந்த இடம் வந்து பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த இடம் அரசு இடமாக மாற்றாமல் காலந்தமாகிடுச்சு. கடந்த இந்த ஆண்டு ஜனவரியில் வந்து மாவட்ட ஆட்சியரோட கிராம மக்கள் வந்து சந்திச்சாங்க. போது நான் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் இடம் மாற்றி உங்களுக்கு பட்டா கிடைக்க வழிவகை செஞ்சு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவர் சொன்னது போல் அந்த இடத்த வந்து ஆதித்திராவிடர் மொத்தமாக அரசு புறம்பாக மாற்றி கொடுத்துட்டாங்க. மேற்படி இடத்தில் இலவச வீட்டுமனை கேட்டால் விரைந்து கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து வாழ வழிவகை செய்யும் போது மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நன்றியும் மனுவையும் அளிக்க வந்திருக்கிறோம். அம்மாவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த பழங்கள் கொடுத்து அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக பெண்கள் வந்து அம்மா சந்தித்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் எல்லோரும் பெண்களை எல்லாம் ஊரே திரண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே 40 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அந்த 40 குடும்பங்கள் பார்த்திங்கன்னா 80 ரேஷன் கார்டுகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்களையும் வந்து கணவன் மனைவியை வந்து 3 குடும்பங்கள் 3 அட்டைதாரர்கள் வசிக்கிறாங்க. நெருக்கடியான சூழலில் வசதி வர்றாங்க. ஒரு 30-40 வருஷமாக அந்த நிரந்தரமாக அந்த ஊரில் வசிக்கிறாங்க. வீடு வசதி இல்லாமல், மனை வசதி இல்லாமல், வேறு மாற்று இடமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பட்டா கொடுத்தா தான் மாற்று இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் விரைந்து அம்மா வந்து பட்டா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் அம்மா அதை தேடி வந்திருக்கிறாங்க. அம்மா செய்வாங்கன்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது. என் பேர் பிரேமா. நான் வெள்ளாளவிடுதி கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். காரம்பக்குடி தாலுகா வெள்ளாளவிடுதி எங்கள் ஊர். நாங்கள் வந்து ரொம்ப ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். ஒரு வீட்டு வாசப்படியிலே 4 பேர் நாங்கள் குடியிருக்கோம். எங்களுக்கு வந்து இட வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. 30 வருஷமாக இந்த ஒரு இடத்த எங்களுக்கு பட்டா வாங்கி தர முடியாமல் ரொம்ப நாங்கள் தவிச்சுக்கிட்டு போராட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு புழக்க வழக்கத்துக்கு இடமே இல்லை. அந்த இடம் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து புழக்க வழக்கம். அம்மா அந்த இடத்த வந்து எங்களுக்கு தரதா, கலெக்டர் அம்மா தரதா சொல்லி அந்த இடத்த இப்போ பட்டா போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் நன்றி சொல்லுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கும் அந்த இடத்த வந்து பட்டா போட்டு தர்றதுக்கு அம்மா வந்து எல்லாம் வழிவகை செய்யணும். அம்மாவுக்கு நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கோம்.